Hey all, welcome back to my channel Hire Ready and welcome back to the course AI for Digital Marketing and Business course. இந்த வீடியோல நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஐடி கம்பெனிஸ்குள்ள மட்டும் நடந்து வெளியே வேர்ல்டுக்கு ரிவீல் ஆகாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேபி ஒன் ஆர் டூ பீப்புள் மைட் ஹவ் நோன் அபவுட் திஸ், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இதை பத்தி ஐடியாவே கிடையாது. ஜென்ரலாவே ஐடி கம்பெனிஸ்ல என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இல்ல அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி டெஸ்டிங், இல்ல அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அதை கிளவுட்ல ஆட் பண்ணி வச்சு அதுல டேட்டாவை கலெக்ட் பண்றது, இல்ல டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்றது, ஆட்டோமேஷன் கேஆ யூஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய டாஸ்க் நிறைய சர்வீசஸ் ஐடி கம்பெனிஸ்ல எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பிசினஸஸ்க்கு இவங்க இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை பண்ணி அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ த ஒர்க்கர்ஸ், ஐ மீன் தி சீனியர் எம்ப்ளாயீஸ் இல்லையா, ஒரு சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா they fired some senior employees who are working on the front end development role. அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? they believed in AI, பட் அது அவங்களே பேக் ஃபயர் பண்ணிடுச்சு. ஸோ ஏஐ பத்தி நம்ம பிசினஸ்ல எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்றத தெரிவிக்கும் போது, லேர்ன் பண்ணிக்கும் போது அதுல லிமிடேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அப்பதான் அந்த மிஸ்டேக்ஸை நீங்க பண்ணாம அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ வென் யூ ஆர் லேர்னிங் அபவுட் சம்திங், அதோட டிராபேக்ஸும் லேர்ன் பண்ணணும், அதோட அட்வான்டேஜஸும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்பதான் இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்டோரியில, ஸோ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்ல தான் நிறைய சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸை ஃபயர் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு என்ன பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னா, they thought that AI can do all the work of a senior employee who did the software development process, specifically in front end part. But AI அப்படின்றது நான் ஒரு ஜூனியர் எம்ப்ளாயியா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏஐக்கு நான் என்ன சொல்லுவேன்றத பண்ணதான் தெரியும். ஸோ அது என்ன நான் கொடுக்கணும், என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்றது அந்த கம்பெனியோட சிஇஓக்கோ இல்ல பிசினஸ் ஓனருக்கோ தெரியாது. சீனியர் எம்ப்ளாயிக்கு தான் இத்தனை நாள் நான் எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், இது எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ணணும். இன்கேஸ் ஒரு கோடிங், அது கொடுக்குற கோடிங்ல எதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நான் ஃபயர் பண்ண அதே சீனியர் எம்ப்ளாயி திருப்பி உடனே ஹையர் பண்ண முடியுமா? திடீர்னு அவங்க வேற ஜாப் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா? ஸோ இது எதை பத்தியும் யோசிக்காம நிறைய ஸ்டார்ட் அப் சீனியர் எம்ப்ளாயிஸை ஃப்ரண்ட் அண்ட் ரோல்ல இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால நிறைய பேர் சஃபர் ஆனாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் as they had skills, so they switched to many MNCs. பட் இதே மாதிரியான ப்ராப்ளம் நமக்கு பிசினஸ்லயும் நீங்க ஏஐ ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்மீடியட் லெவல் பிசினஸஸ் ட்ரை பண்ணும்போது நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல ஏஐயோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். we are thinking AI bubble அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது அது ஃபியூச்சர்ல வரப்போது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா AI can take over so many jobs. So AI can do everything. So அப்படி நினைச்சிட்டு நிறைய எம்ப்ளாயீஸ ஃபயர் பண்றாங்க. ஸோ அது பேக் ஃபயர் ஆகுது. அதுதான் சிம்பிளா ஏஐ பபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த டெக்னாலஜி தட் வி தாட் தட் இட் குட் ஹெல்ப் அஸ், அந்த டெக்னாலஜியே நமக்கு ஹெல்ப் பண்ணாம நமக்கு எகெயின்ஸ்டா மாறுறது தான் they are considering it as AI bubble concept. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ண போற இந்த ஹோல் ஏஐ ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பிசினஸ் கோர்ஸ்லயுமே we need to know the limitations. அந்த ஏஐ பபிள் எங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்கலாம் அப்படின்றத we have to understand when we are learning the concept. ஸோ அப்பதான் அந்த மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட், the first thing is content creation. நான் போன வீடியோல we have seen real life applications of AI in business இல்லையா? அதுல நம்ம பார்த்த இம்பார்ட்டன்டான டாபிக்கே கண்டென்ட் கிரியேஷன் தான். அந்த கண்டென்ட் கிரியேஷன்ல நீங்க 100% ஏஐ டிபெண்ட் பண்ணி இருந்தா என்ன ஆகும் நான் சொல்றேன். அட்வான்டேஜஸ் நிறையவே இருக்கு. நான் என்னால வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும், இமேஜஸ் கிரியேட் பண்ண முடியும், கண்டென்ட் கீழே கிரியேட் பண்ண முடியும், ஐ மீன் நிறைய பேராகிராஃப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஐ கேன் டூ எவ்ரிதிங் இல்லையா? வாட் இஃப் தட் கண்டென்ட் டசன்ட் மேக் சென்ஸ்? ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்பவுமே எமோஷனலா கனெக்ட் ஆகுற ஒரு எபிலிட்டி இருக்கு. we still human beings who have emotions, right? We are living beings. So எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ற மாதிரியான கண்டென்ட்டை கிரியேட் பண்ற எபிலிட்டி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தான் அதிகமா இருக்கு. நீங்க ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஒரு மீம் எல்லாம் ஆட் பண்ணீங்க, ஒரு ஹியூமர் சென்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பீப்புள் அதிகமா ரீச் ஆகும். கரெக்டா? நீங்க ஒரு ப்ராடக்ட மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதை மேனுஃபேக்சரிங்கா பீப்புளுக்கு
ஃபுல்லா காமிக்கலனாலும் அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா ஃபுட் ப்ராடக்ட்ஸை பத்தி காமிக்கும் போது பீப்புளுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ அதை ஏஐயால கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ இன் கண்டென்ட் கிரியேஷன் ஹியூமன் பீயிங்ஸோட கிரியேட்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கிரியேட்டிவ் திங்கிங் எபிலிட்டி, ஒரு ப்ராடக்ட பேசிக்ல இருந்து பில்ட் பண்ற எபிலிட்டி ஹியூமன் பீயிங்ஸ் தான் இருக்கு. ஸ்டில் AI is not having any idea about that. The second thing that we need to take into consideration is customer understanding. Customers நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு AI மாடல் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு சொன்னதே தான். எமோஷன்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஹியூமன் பீயிங்ஸ் ஜென்ரலாவே கனெக்ட் பண்றாங்க இல்லையா? ஒருத்தங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா அவங்களோட எமோஷன்ஸ், அவங்க எப்படி திங்க் பண்றாங்கன்றத அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் திங்க் பண்ணி பார்க்கணும். எல்லா டைமே ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கலா யோசிக்கிறது இட் won't மேக் சென்ஸ். ஸோ சம்டைம்ஸ் ஐ நீட் டு கன்வின்ஸ் தெம் எமோஷனலி டூ. ஸோ அந்த எமோஷனல் கனெக்ஷன் பில்ட் பண்ற எபிலிட்டி இன்னமுமே ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஏஐ விட பெட்டராகவே இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, நான் ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி நான் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும்னு பிளான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் ரீஜியன்ல இந்த பீப்புள் என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எப்படியெல்லாம் கொண்டு போய் நான் மார்க்கெட்டிங் பண்ணுனா அவங்க மேபி என்னோட ப்ராடக்ட வந்து பார்ப்பாங்க வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அஸ் எ ஹியூமன் பீயிங்கா எனக்கு தான் தெரியும். அந்த கல்ச்சரை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா ஏஐ மாடலுக்கு இருக்காது. அந்த ப்ராடக்ட பத்தி வேணா அதுக்கு சொல்ல தெரியுமே தவிர்த்து அந்த பீப்புள் என்ன யோசிப்பாங்க. சோ நான் ஒரு நேர்ல போய் ஒரு இடத்துல ஒன் வீக் இருந்து பார்த்தேன்னா அந்த பீப்புள் பிஹேவியரை பேஸ் பண்ணி அவங்க எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க, பிசினஸ்க்கு எப்படி நான் அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்ட்டு as a human being I can think, I can emotionally connect, but that AI can't do. The third problem, trust building. கண்டிப்பா ஏஐயால ஹியூமன் பீயிங்ஸ் அளவுக்கு ட்ரஸ்ட பில்ட் பண்ணவே முடியாது. ஸ்பெசிபிகலி டு யுவர் கஸ்டமர்ஸ் when you sell a product இல்ல, அந்த குவாலிட்டி நீங்க தான் கண்டிப்பா ஒரு டைமும் என்ஷூர் பண்ணிக்கணும். when it comes to developing a business that AI can't do compromise with quality. ஈவன் AI கிட்டே போய் நான் ப்ராடக்ட் குவாலிட்டி கம்மியா கொடுத்தா நீ வாங்குவியான்னு கேளுங்க, முடியாதுன்னு தான் சொல்லும். So that is something that you have to focus on that AI can't do. It might be நீங்க ஒரு சர்வீசஸ் செல் பண்ற ஒரு கம்பெனியா இருக்கலாம், இல்ல ப்ராடக்ட செல் பண்ற ஒரு பிசினஸா இருக்கலாம். So நீங்க என்ன வேணா செல் பண்ணிட்டு போங்க. That quality is something that's very important. And then ட்ரஸ்ட பில்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட நீங்க செல் பண்றீங்க, கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு மணி சென்ட் பண்ணிட்டாங்க, தெரியாம நீங்க அவங்கள சீட் பண்ணணும்னு நீங்க ஒரு டைம் நினைச்சா கூட திருப்பி they won't come back. So அந்த ட்ரஸ்ட நீங்க தான் பில்ட் பண்ணணும். So that trust should be built only by human being that AI can't do. Next, advertisement. அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு AI யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்ல. I can create images, videos, கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணலாம். பட் why do we need human beings for that? நம்ம இப்பவே இன்ஸ்டாகிராம் போய் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலும் நிறைய இன்ஃபுளுசர்ஸ் தான் ஒரு ப்ராடக்ட ப்ரமோட் பண்ணுவாங்க. ஏன் ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ ப்ரமோட் பண்ணா நீங்க போய் வாங்குவீங்களா? கண்டிப்பா மாட்டீங்களா? ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் அந்த ப்ராடக்ட பத்தின குவாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பீப்புள் கிட்ட இருந்து வரும்போதுதான் ஹியூமன் பீயிங்ஸா நமக்கு ஒருத்தங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். So that is why advertisement purposeக்கு we always need human beings. நீங்களே கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம், உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பட் that AI is not capable of doing that. So as a human being நான் அதை பண்ணும்போது people will have a trust on you. They will start looking into your product. They will have curiosity. So அதுக்கு அடுத்து they will purchase the products that you are trying to sell. Next to that we do have customer support. நமக்கு நிறைய வெப்சைட்ஸ்ல கஸ்டமர் சப்போர்ட்காக chatbots இருக்கு. ஆனா அந்த chatbotsோட எபிலிட்டி அப்படின்றது லிமிட்டட் தான். நீங்க ஒரு 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் கொடு அப்படின்னு சொல்லி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 கொஸ்டினை தாண்டி 106 புதுசா ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சோ நீங்க அந்த கஸ்டமர் chatbots ஒரு வெப்சைட்ல ஆட் பண்றீங்க அப்படின்னா, ஏஐ மாடல் ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஆப்ஷன் கீழே ஹெல்ப் லைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு உங்களோட நம்பரை கொடுக்கணும். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பீப்புளுக்கு எப்பவுமே ஏஐ மாடலையோ இல்ல ஒரு வெப்சைட்ல கிடைக்கிற மெசேஜையோ பெருசா ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க.
சம்டைம்ஸ் அந்த கால் பண்ற ஆப்ஷன் அவைலபிளா இல்லைனாலும் அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்ல ஆன்சர் பண்ற மாதிரி ஹியூமன் பீயிங் ஷுட் பி யூ ஷுட் ஹேவ் டீம் ஆர் யூ பி அஸ் அ டீம். நீங்களே அந்த கொஸ்டின்ஸ்க்கு அந்த குவாரிஸ்க்கு கஸ்டமர்ட்ட இருந்து வர கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற அந்த பர்சனா மாறணும். இல்லைன்னா யூ ஷுட் ஹையர் அ டீம். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் because when you are running a big business. So உங்க business grow ஆக these are the things that you need to take into consideration and you need to implement them. AI மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த business growth வந்து ஸ்பீட் அப் ஆகுறது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம். So அதனால you should depend on both. AI is there to assist you. It's not to replace human beings. That is why it was told that way. Next to that, SEO analytics. நான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு ஏத்த மாதிரி, அதாவது கஸ்டமர்ஸ் என்ன சர்ச் பண்ணுவாங்கன்றதுக்கு ஏத்த மாதிரி நான் ஏஐல இருந்து எடுத்து போடலாம், இந்த கண்டென்ட் எடுத்து போடலாம், லைக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம். ஆனா அஸ் அ ஹியூமன் பீயிங்கா எனக்கு தெரியும்ல என்ன நான் சர்ச் பண்ணுவேன்ட்டு. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவையும் சேர்த்து நான் அந்த ஏஐ மாடலுக்கு கரெக்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ அஸ் அ ஹியூமன் பீயிங்கா அது கொடுக்குற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்காம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், அது ஒரு அவுட்புட் கொடுக்குது, அது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காம யூ ஷுட் டெல் த ஏஐ மாடல் ஐ வாண்ட் மோர், ஸ்பெசிபிகலி திஸ் ஒன் மோர். ஸோ ப்ராம்ப்ட் ஆஃப் ப்ராம்ப்ட்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அதாவது நீங்க கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு அது ஒரு அவுட்புட் கொடுக்கும், அதுக்கு கீழே இன்னொரு ப்ராம்ப்ட் நீங்க கொடுத்து அது கொடுக்குற அந்த அவுட்புட்டை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி வாங்குறது. ஸோ அந்த SEO அனாலிட்டிக்ஸ்க்கு we need human beings. Okay, the AI is not enough. So அந்த AI இன்னும் எஃபிஷியன்டா யூஸ் பண்றதுக்கு ஹியூமன் பீயிங்ஸ் வேணும். And finally, decision making. This is the only skill that every human beings are too good at. ஒரு ஏஐயால கண்டிப்பா டெசிஷனை பெர்ஃபெக்டா எடுக்க முடியாது. ஏன்? பிகாஸ் ஒரு ஏஐ மாடலை நான் பாஸ்ட் டேட்டாவை வச்சுதான் மோஸ்ட்லி ட்ரெயின் பண்ணிருப்பேன், ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சுதான் கண்டிப்பா ட்ரெயினே பண்ணிருப்பேன். ஆனா ஹியூமன் பீயிங்க்கு அப்படி கிடையாது. கரெக்டா? எனக்கு இப்ப நடக்கிறது என்னன்னு தெரியும், இங்க கல்ச்சர் என்னன்னு தெரியும், ஐ நோ ஹவு பீப்புள் வில் திங்க். அந்த இடத்துல நானும் இருந்து யோசிச்சு பார்ப்பேன். ஸோ ஒரு டெசிஷன்ஸை நான் ப்ராக்டிக்கலா மட்டும் இல்லாம எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணி எடுக்கிற எபிலிட்டி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தான் இருக்கு. ஸோ எல்லா டைமும் எமோஷன்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சம்டைம்ஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பார்த்து டிசிஷன்ஸ் எடுக்கிற எபிலிட்டி ஹியூமன் பீயிங்க்கு ஏஐயை விட பெட்டரா இருக்கு. ஸோ உங்க குரூப்லயோ இல்ல உங்க டீம்லயோ நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு ஏஐ டிபெண்ட் பண்ணி இருக்காம யூ ஷுட் லிசன் டு த எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் அட் த சீனியர் மோஸ்ட் பொசிஷன் டூ if you want to make your business successful. That's very much important. Bye for now. We'll meet you in next video. So I hope this video gave you a clarity on what you shouldn't do just because you have AI for business. இந்த லிமிடேஷன்ஸ் தெரியும் போதுதான் மிஸ்டேக்ஸ் ஃபியூச்சர்ல வரும்போது நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. பிசினஸ் பில்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு அடுத்து என்ன ப்ராப்ளம் வரலான்னு அந்த கிளாரிட்டி இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். That is why I created this video. Bye for now. We'll meet you in next video.